வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் திமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டில் இல்லம் தேடி இலவச சாமினார் மற்றும் நாற்காலிகள் ஐஸ் பாக்ஸ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திடக்கழிவுகளை பிரித்தெடுத்தல் மற்றும் குப்பைகளை கொண்டு செல்வது சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஓட்டை உடசலுடன் பாதுகாப்பு இல்லாமல் மாணவர்களை ஏற்றி செல்லும் தனியார் கல்லூரி பேருந்து இதுபோல் இருந்தால் எப்படி என மாணவர்கள் கேட்டால் திமிராக பதில் கூறும் ஓட்டுநர்கள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் திமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டில் இல்லம் தேடி இலவச சாமினார் மற்றும் நாற்காலிகள் ஐஸ் பாக்ஸ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இதில் மாநில அவைத்தலைவர் SP சிவகுமார், செயற்குழு உறுப்பினர் திருநாவுக்கரசு, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், முன்னாள் சபாநாயகர் பழனிராஜா, தொகுதியின் செயலாளர் சௌரி ராஜா, அவைத்தலைவர் எழிலன், தொகுதியின் துணை செயலாளர் ரவி, தொகுதியின் பிரதிநிதி தனசேகர், தொகுதியின் துணை செயலாளர் கலைவாணி சண்முகம், தொகுதியின் செயற்குழு உறுப்பினர் வெங்கடேசன், மதன் பாபு, பாஸ்கர், பிரகாஷ், ஆறுமுகம், அல்போன்ஸ், மனோகர், சண்முகன், முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில கொரோனா வந்திருக்குது. இன்னைக்கு மிகப்பெரிய புயல் அடிச்சிருக்குது. இப்ப இந்த மழையில மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த கொரோனால மக்கள் இறந்தப்பெல்லாம் இந்த இந்தியாவில தான் இருந்தாங்களா வெளிநாட்டுல இருந்தாலும் தெரியல. அவருடைய தோழர் ஜான்குமார் இங்கதான் இருந்தார், வெளியில எங்கேயும் போயிடல. அப்பெல்லாம் இந்த புதுச்சேரி மக்கள் மேல ஒரு பாசம் வரல. அவங்களுக்கு அவங்க எந்த கோரிக்கைக்கு வந்தாங்க, எது நிறைவேறல, எதுக்கு அவங்க இதெல்லாம் செய்யறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். எல்லாமே அவங்க யாருடைய டீமா இங்க வேலை செய்யறாங்கன்னு தெரியும். நாங்க இந்த கட்சி ஒரு நூற்றாண்டு கண்ட கட்சி. திமுகவே 75 வருஷமா இருக்கிற கட்சி. நாங்க எல்லாத்தையும் பார்த்து வந்துக்கிறோம். வெற்றி தோல்வியை பத்தி கவலைப்படாத ஒரு கட்சி. இது எலெக்ஷன் கோசம் ஏற்படுத்தப்பட்ட கட்சி இல்லை. நாங்க 30 வருஷம் ஆட்சி பார்த்து அதுக்கோசம் யாரும் சோர்ந்து இல்லை. இன்னைக்கு களத்துல போராளியா நிக்கிறோம், போராடுறோம். வெற்றி தோல்வி பத்தி கவலை கிடையாது. அப்படி மக்களை, பாண்டிச்சேரி மக்களை சாப்பாடை போட்டு காசை கொடுத்து ஓட்டு வாங்கலாம் அவங்க நினைச்சாங்கன்னா புதுச்சேரி மக்களை தப்பா நினைச்ச இடம் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். திடக்கழிவுகளை பிரித்தெடுத்தல் மற்றும் குப்பைகளை கொண்டு செல்வது சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் உழவர்கரை நகராட்சியின் ஆணையர் மற்றும் அனைத்து கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் மற்றும் குப்பைகளை சேகரிக்கும் நிறுவனத்தின் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பேசிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மறுசுழற்சி செய்வதற்கு ஏதுவாக குப்பைகளை தரம் பிரித்து வாங்க வேண்டும் எனவும், மேலும் குப்பைகளை வண்டியில் கொண்டு செல்லும் போது சாலைகளில் சிதறாமலும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் கொண்டு செல்ல வேண்டும் எனவும், மேலும் குப்பைகளை சேகரிக்கும் ஊழியர்களுக்கு மிகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும், குப்பைகளை பிரித்து எடுத்து செல்லும் பொழுது ஓட்டுநர்களுக்கு அருகில் அவர்கள் அமர வேண்டும் என கூறிய அவர், இந்த பணியில் ஈடுபடும் துப்புரவு ஊழியர்களுக்கு மருத்துவ முகாம்கள் அமைத்து அவர்கள் உடல்நிலை பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும், அவர்களுக்கு தேவையான தடுப்பூசி, மேலும் காலணிகள், பூட்ஸ் மற்றும் சீருடைகள், ID கார்டு, கையுறைகள், முகக்கவசங்கள் போன்றவை எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றும், இவைகளை அணிந்து கொண்டு குப்பைகளை வார அனுமதிக்க வேண்டும் என்றும் சொன்னார். இவர்களுக்கு சுகாதாரமான முறையில் குப்பைகளை கையாள்வது தொடர்பாக மாதம் ஒருமுறை பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் அவர்களுக்கு மாத ஊதியம் முழுமையாக வழங்க வேண்டும் எனவும், அவர்களுக்கு ESI உள்ளிட்ட பிடித்த முறையாக கட்டப்பட வேண்டும் என்றும் ஆட்சியர் தெரிவித்துக் கொண்டார். எந்த காரணத்தை கொண்டும் குப்பைகளை அள்ளும் அல்லது வாகனத்தில் குப்பைகள் அருகில் ஊழியர்கள் கொண்டு செல்ல அனுமதிக்க கூடாது என்றும், ஓட்டுநர் இருக்கைக்கு அருகிலேயே அவர்களை அமர வைத்து அழைத்துச் செல்ல வேண்டும் எனவும் ஆட்சியர் அவர்கள் கண்டிப்புடன் கேட்டுக்கொண்டார். மேலும் மழைக்காலம் நெருங்குவதற்குள் சிறு சிறு வாய்க்கால்களில் இருக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளை அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் அந்தந்த ஆணையர்களை ஆட்சியர் அவர்கள் கேட்டுக்கொண்டார். மேலும் ஒருமுறை உபயோகப்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை அறவே தவிர்க்க விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் ஓட்டை உடசலுடன் பாதுகாப்பு இல்லாமல் மாணவர்களை ஏற்றி செல்லும் தனியார் கல்லூரி பேருந்து இதுபோல் இருந்தால் எப்படி என மாணவர்கள் கேட்டால் திமிராக பதில் கூறும் ஓட்டுநர்கள்.
புதுச்சேரி மாநிலத்தில் இயங்கி வரும் பிரபல தனியார் கல்லூரியான மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் படிக்கும் பொறியியல் மாணவன் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கல்லூரி பேருந்தில் பயணம் செய்த போது பேருந்தின் கதவு திறந்து நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் பின்னால் வந்த மற்றொரு அதே கல்லூரியை சேர்ந்த பேருந்து மாணவன் மீது ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே மாணவன் பரிதாபமாக உயிரிழந்தார். பேருந்து போதிய பாதுகாப்புகள் ஏதும் இல்லை என்றும் மாணவனின் சாவிற்கு நிர்வாகமே முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என மாணவர்கள் கல்லூரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை இயக்கப்பட்ட கல்லூரி பேருந்தில் பயணம் செய்த மாணவர்கள் அந்த பேருந்தின் அவல நிலையை வீடியோவாக எடுத்தனர். அதில் பேருந்து பாதுகாப்பற்ற முறையில் ஓட்டை உடைச்சலாக இருப்பது போன்றும் பேருந்தை ஓட்டி செல்லும் ஓட்டுநர் ஒரு கையில் செல்போனை பேசியபடி ஓட்டி செல்வது போன்ற வீடியோக்களை எடுத்துள்ளனர். மேலும் பேருந்தின் நிலை குறித்து ஓட்டுநர்களிடம் கேட்டபோது அந்த கல்லூரி பார்த்து சென்ற டிரைவர் மாணவர்களிடம் திமிராகவும் பேசும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. GST 2.0 வரி குறைப்பிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு புதுவை சட்டப்பேரவையில் நன்றி தெரிவித்து நிறைவேற்றிய தீர்மானத்தை பிரதமருக்கு அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த தீர்மானத்தை பேரவையின் தலைவர் ஏம்பலம் செல்வம் அவர்கள் பாஜக மாநில OBC அணி தலைவரும் GST 2.0 பிரச்சார குழுவின் மாநில இணை பொறுப்பாளருமான திரு கோவேந்தன் கோபதி அவர்களிடம் வழங்கினார். இந்த தீர்மானத்தை பாஜக GST 2.0 பிரச்சார குழுவின் சார்பாக பிரதமர் அவர்களுக்கு அனுப்பப்பட உள்ளது. இந்த நிகழ்வின் போது மாநில துணைத் தலைவர் பழனி, OBC அணியின் மாநில துணைத் தலைவர் துரைசாமி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில இணை அமைப்பாளர் சார்லஸ் தங்கதுரை மற்றும் OBC அணியின் மாநில செயற்குழு உறுப்பினர் வேணு ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் இருந்து முதல் முறையாக நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு மலேசியாவில் நடைபெறும் கலை நிகழ்ச்சியில் நடராஜா நாட்டியாலயா கலைக்கூடத்தின் மாணவர்கள் கலந்து கொள்கிறார்கள். மலேசியா நாட்டில் உள்ள கோலாலம்பூர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தில் நவராத்திரியின் 3ஆம் ஆண்டு திருவிழா பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. இதில் புதுச்சேரியில் இருந்து முதல் முறையாக வெளிநாட்டிற்கு சென்று பரதநாட்டிய நிகழ்ச்சியில் நடராஜா நாட்டியாலயா கலைக்கூடத்தின் மாணவிகள் பங்கு கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்காக ஏற்பாடுகளை நடன ஆசிரியர் ஸ்டாலின் செய்திருந்தார். மேலும் அவர் கூறுகையில், ஏழை எளிய மாணவர்களின் திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் இதுபோல் வெளிநாடுகளில் வாய்ப்புகள் கிடைத்தால் மாணவர்கள் தங்கள் நடன திறமையில் மென்மேலும் முன்னேறுவார்கள். இதற்கு வாய்ப்பளித்த அனைத்து நிர்வாகத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். நிறைய ஸ்டேட்டுக்கு போய்க்கிறோம், நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷனல் லெவலுக்கு நாங்க போய் ப்ரோக்ராம் பண்ண போறோம். மலேசியால இருக்கிற கோலாலம்பூர் டெம்பிள், பெனாங்ல இருக்கிற டெம்பிள், 2 டெம்பிளுக்கும் நாங்க 2 பேர் போய் பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். முதல் முறையா பாண்டிச்சேரியில இருந்து நாங்க 2 பேர் தான் நவராத்திரிக்கு ப்ரோக்ராம் பண்ண அங்க போறோம் இன்டர்நேஷனல் லெவலுக்கு. 28ஆம் தேதி கோலாலம்பூர் டெம்பிள்ல பார்ட்டிசிபேட் பண்றோம். பெனாங்ல இருக்கிற டெம்பிள்ல 30th அன்னைக்கு நாங்க பார்ட்டிசிபேட் பண்றோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பு. இந்த அளவுக்கு நாங்க இத்தனை வருஷம் கிளாஸ்ல இருந்து 9 இயர்ஸ், எனக்கு 9 இயர்ஸ் கம்ப்ளீட், அவளுக்கு 10 இயர்ஸ் கம்ப்ளீட். எங்க 2 பேருக்கு வந்து இவ்வளோ பெரிய வாய்ப்பு. இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப எமோஷனலாகவும் இருக்கு. இந்த கிளாஸ் தான் எங்களுக்கு எல்லாமே, இந்த இடம் தான் எங்களுக்கு எல்லாமே. இங்க வந்து தான் நாங்க எல்லாமே கத்துக்கிட்டோம். எங்க 2 பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் எங்களுடைய பேரண்ட்ஸ், எங்க 2 பேருடைய பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எங்களுடைய அவுட்லாஸ்டர் ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப மிகப்பெரிய தேங்க்ஸ். அப்புறம் வந்து எங்களுடைய மாஸ்டர், எங்களுடைய குரு ஸ்டாலின் மாஸ்டருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்க 2 பேருக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தேங்க்ஸ் மாஸ்டர். அப்புறம் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்த எங்களுடைய ஆசிரியர்கள் விஷாந்தினி மேம், அப்புறம் சிந்துஜா மேம், அவங்களுக்கும் நாங்க வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்றோம். PRTC மின்சார பேருந்துகள் அடுத்த மாதம் முதல் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை ஆணையர் தெரிவித்துள்ளார். புதுவை அரசு சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் 63 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் காற்று மாசுபடுவதை தவிர்க்கவும், வாகனங்களில் பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைக்கவும் மின்சார வாகனங்களை பயன்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் PRTC பஸ்களை மின்சார மயமாக முடிவு செய்யப்பட்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் 25 மினி மின்சார பேருந்துகள் வாங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக மத்திய அரசு ரூபாய் 23 கோடி புதுவைக்கு வழங்கியுள்ளது. இதில் முதற்கட்டமாக 16 பேருந்துகள் ஹைதராபாத்தில் இருந்து புதுச்சேரிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இன்னும் 9 பேருந்துகள் வரவேண்டியுள்ளது.
அந்த பேருந்துகள் வருகின்ற 28ஆம் தேதிக்குள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பேருந்துகள் ஒருமுறை சார்ஜ் செய்தால் 200 கிலோமீட்டர் வரை இயக்க முடியும். இந்த பேருந்துகள் மின்சாரம் சார்ஜ் செய்யும் நிலையம் தாவரவியல் பூங்கா எதிரே அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் சார்ஜ் செய்யும் இடம் தயார் நிலையில் உள்ளதால் மேலும் பேருந்துகள் பழுது பார்க்கும் செட் அலுவலகம், டிரைவர் கண்டக்டர் ஓய்வெடுக்கும் அறைகள் அமைக்கும் பணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இதற்கான பணிகள் இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. இந்த பேருந்து போக்குவரத்து அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இதுகுறித்து போக்குவரத்து ஆணையர் சிவகுமாரிடம் கேட்டபொழுது புதுச்சேரிக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 25 பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளன. அதிலேனும் 9 பேருந்துகள் வரவேண்டியுள்ளது. அந்த பேருந்துகள் இந்த மாத இறுதிக்குள் வந்துவிடும். இந்த புதிய மின்சார பேருந்துகளை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் 15 இடங்களில் கட்டப்பட்டு வரும் பேருந்து நிறுத்தங்கள் 38 ரிக்ஷா ஆகியவை தயார் நிலையில் உள்ளன. இந்த பேருந்துகள் வந்த பின்னர் புதுச்சேரியில் மொத்தம் 100 மின்சார பேருந்துகள் ஆகும். இதில் 50 நகர்ப்புற நகரத்திற்கும் 50 பேருந்துகள் கிராம பகுதிக்கும் புதுச்சேரியில் ஓட்டியுள்ள பகுதிகளுக்கும் இயக்கப்படும் என்று கூறினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. உலக அமைதிக்கான மனசு குறும்படத்தை மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வெளியிட படநாயகன் சுதீப் சாய் முன்னிலையில் கலைமாமணி முனைவர் சுந்தர முருகன் பெற்றுக்கொண்டார். உலக அமைதிக்காகவும் நல்லிணக்கத்திற்காகவும் சங்கர் என்ற இயக்குனர் மனசு என்ற குறும்படத்தை தெலுங்கு மொழியில் தயாரித்து இயக்கியிருந்தார். அந்த குறும்படத்தில் தெலுங்கு திரைப்பட நாயகன் சுதீப் சாய் நாயகராக நடித்திருந்தார். அந்த குறும்படத்தை தமிழில் மொழிமாற்றம் செய்து தமிழில் வெளியிடுவதற்காக அந்த குறும்படத்தின் இயக்குனர் சங்கரும் நாயகன் சுதீப் சாய் அவர்களும் புதுச்சேரிக்கு வந்திருந்தனர். புதுச்சேரி மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் பொற்கரங்களால் அதை வெளியிட வேண்டும் என்று விரும்பினர். இது உலக அமைதிக்காக மற்றும் நல்லிணக்கத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ள திரைப்படம் என்பதாலும் அதை தமிழில் மொழிமாற்றம் செய்து புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் வெளியிட வேண்டும் என்ற எண்ணத்தாலும் புதுச்சேரி தமிழ் அறிஞர் கலைமாமணி முனைவர் சுந்தர முருகன் வேண்டி கேட்டுக்கொண்டனர். அதற்கு இணங்க முனைவர் சுந்தர முருகன் மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் இந்த உலக அமைதிக்கான திரைப்படத்தை அவருடைய பொற்கரங்களால் வெளியிட்டால் சிறப்பாக இருக்கும் என்று கருதினார். அனைவரின் வேண்டுதலுக்கு இணங்க புதுச்சேரி சட்டப்பேரவையில் மாண்புமிகு புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மனசு என்ற உலக அமைதிக்கான குறும்படத்தை அவருடைய பொற்கரங்களால் வெளியிட்டார். அதனை புதுச்சேரி தமிழறிஞர் கலைமாமணி முனைவர் சுந்தர முருகன் பெற்றுக்கொண்டார். இந்த விழாவில் குறும்படத்தின் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் சங்கர் அவர்களும் திரைப்படத்தின் நாயகன் சுதீப் சாய் அவர்களும் புதுச்சேரியின் அமைச்சரின் தனி செயலர் டாக்டர் பால்ராஜ் அவர்களும் சுபகிரிஸ் குழுமத்தின் நிறுவனத்தின் தலைவர் ஜெய் அவர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். உலக அமைதிக்கான இந்த குறும்படமானது தமிழில் விரைவில் மொழிமாற்றம் செய்து வெளியிட வேண்டும் என்று அனைவருடைய கருத்தாக உள்ளது. புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்லூரியில் SMV IAS அகாடமியின் துவக்க விழா நிகழ்ச்சி மற்றும் கிங் மேக்கர்ஸ் அகாடமியின் அமைப்போடு புரிந்துணர்வு ஒப்பந்த கையெழுத்தான நிகழ்ச்சி கல்லூரியின் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் IAS பயிற்சி பெற விண்ணப்பித்துள்ள பொறியியல் கல்லூரி மற்றும் வளாகத்தில் இயங்கும் அனைத்து உறுப்பு கல்லூரி மாணவர்கள் அவர்களின் பெற்றோர்களுடன் பங்கேற்று பயன் பெற்றனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் அவர்கள் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து தலைமையுரையாற்றினார். செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோரின் வாழ்த்துக்களுடன் தொடங்கிய நிகழ்வில் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்துலட்சுமி அவர்கள் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நன்றி உரை வழங்கினார்.
மேலும் தேர்வு கட்டுப்பாட்டாளர் டாக்டர் ஜெயக்குமார், அகாடமியின் டீன்கள் டாக்டர் அன்பு மலர், டாக்டர் அறிவழகர், கல்லூரியின் ஆராய்ச்சி துறை டீன் டாக்டர் வேல்முருகன், வேலைவாய்ப்பு பிரிவு டீன் டாக்டர் கைலாசம், வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை துறையின் டீன் டாக்டர் முகமது யாசின், SMV பள்ளியின் முதல்வர் டாக்டர் அனிதா, கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இந்த நிகழ்வில் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி நிறுவனத்தின் தலைவர் மற்றும் இயக்குனர் பூமிநாதன் அவர்கள் இந்திய குடிமை பணித்தேர்வு குறித்து கருத்துரை வழங்கினார். அவர் தமது உரையில் IAS மற்றும் சிவில் தேர்வு என்றால் என்ன, அதை எழுதுவதற்கு தகுதியுடையோர் யார், முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை தேர்விற்கு தயாராகும் முறை குறித்தும் எடுத்துரைத்தார். படிக்கும் காலத்திலேயே இந்த பயிற்சியை பெற்று வெற்றி பெறும் மாணவர்கள் இளம் பருவத்திலேயே IAS அதிகாரிகளாக பணியாற்றும் வாய்ப்பையும் இந்த பயிற்சி வழங்குகிறது என்பதையும் மாணவர்கள் அறிந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் சிறந்த மேடை பேச்சாளர் முனைவர் கலியமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தமது உரையில் தன்னடக்கம், ஒழுக்கம் மற்றும் தொழில்நுட்பத்தை மாணவர்கள் விழிப்புணர்வுடன் பயன்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். டிஜிட்டல் ஈர்ப்பில் இருந்து சற்றே விலகியிருக்க வேண்டியதன் அவசியத்தையும், குறிக்கோள் மிக்க கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், தன்னம்பிக்கை மற்றும் விருப்பத்துடன் கூடிய கல்வி முறையில்தான் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதையும் மாணவர்களிடம் வலியுறுத்தினார். மிக சிறந்த சாதனையாளர்கள் பற்றிய உதாரணங்கள் நீதி கதைகளாக கூறி ஒருபோதும் முயற்சியை நிறுத்தக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டினார். மாணவர்கள் IAS, IPS போன்ற இந்திய குடிமைப்பணி சேவைகளுக்கு தயாராக பெருமையுடன் முன்னேற வேண்டும் என்பதையும், இது தனிப்பட்ட ஆசைகளை நிறைவேற்றுவதோடு சமூகத்தின் மிகப்பெரிய சேவையாக இருக்கும் என கூறி சிறப்புரை ஆற்றினார். மேலும் நிகழ்வில் SMV IAS அகாடமியின் லோகோ வெளியீட்டு நிகழ்வு நடைபெற்றது. மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையும் எதிர்கால வேலைவாய்ப்பு குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் நிகழ்வாக இந்த விழா அமைந்திருந்தது. சிறப்புற நடைபெற்ற இந்த நிகழ்விற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகளை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உயிர் அறிவியல் துறை தலைவர் முனைவர் ராஜாராம், ஆங்கில துறை தலைவர் இளமாறன் அவர்களும், பொறியியல் கல்லூரியின் பயோமெடிக்கல் துறை தலைவர் திருமதி விஜயலட்சுமி அவர்களும் சிறப்புற செய்திருந்தனர். நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது. திருக்காஞ்சி அருள்மிகு கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் கிழக்கு ராஜகோபுரத்தினுடைய மேல்தளம் அமைக்கும் பணி சிறப்பாக நடைபெற்றது. காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சியில் அருள்மிகு கங்கைவராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்துடைய கிழக்கு ராஜகோபுர திருப்பணி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு அங்கமாக இன்றைய தினம் கிழக்கு ராஜகோபுரத்தின் மேல்தளம் அமைக்கும் பணி சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை முன்னாள் திருப்பணி குழு தலைவர் அக்ரகாம் செல்வம் மற்றும் திருக்காஞ்சியின் பிரமுகர்கள் மோகன், NR காங்கிரஸ் மேற்கு மாவட்ட செயலாளர் நடராஜன் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலயத்தின் சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன், சிவாச்சாரியார், திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் திடீரென பெய்த கனமழையால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கியதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளானார்கள். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அந்த நிலையில் காலை முதல் கடுமையான அனல் காற்றுடன் வெயில் வீசி வந்த நிலையில் புதுச்சேரி நகர பகுதிகளான முருங்கம்பாக்கம், முதலியார்பேட்டை, உப்பளம், ராஜ்பவன், கடற்கரை சாலை, பேருந்து நிலையம், கதிர்காமம், இந்திரா நகர், கிராமப்புறங்களான திருக்குனூர், செல்லிப்பட்டு, வம்புப்பட்டு, திருபுவனை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்ததால் திருக்குனூர் கடை வீதியில் மழைநீர் வெளியேற முடியாமல் வீதிகளில் தேங்கி நின்றதால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கடுமையான பாதிப்பிற்கு ஆளாகினர். இதேபோன்று நகர பகுதிகளில் விட்டு கனமழை பெய்ததால் மழைநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் இந்திரா காந்தி சிலை சதுக்கம், ராஜீவ்காந்தி சிலை சதுக்கம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நின்றதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினார்கள். மூலகுளம் அருகே உள்ள கணபதி நகரில் நடைபெற்ற நவராத்திரியின் 3ஆம் நாள் கொலு பூஜை விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மூலகுளம் டீச்சர்ஸ் காலனி கணபதி நகர் பகுதியில் வசிக்கும் முருகேசன், ரத்னா, கோகுல், சுபாஷ் அவர்களின் இல்லத்தில் ஆண்டுதோறும் நவராத்திரி குரு பூஜையானது விமர்சையாக நடைபெறும்.
அந்த வகையில் இந்த ஆண்டு நவராத்திரி திருவிழா 3ஆம் நாள் பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதில் பல்வேறு சுவாமிகள் பல்வேறு வகையான பலகாரங்கள் பிரசாதங்கள் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அடுத்து 9 நாட்களுக்கு மாலை நவராத்திரி கொலு நடைபெற உள்ளது. மேலும் இந்த விழாவில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகளின் ஏற்பாடுகளை முருகேசன் ரத்னா குடும்பத்தினர் செய்திருந்தனர். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் யோசித்து வாக்களிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் சந்திப்பு அருகே காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக்கு திருட்டை கண்டித்து கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இந்திரா நகர் தொகுதியின் பொறுப்பாளர் ராஜாகுமார் தலைமையில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தில் பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில தலைவருமான வைத்தியலிங்கம், காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் அனந்தராமன், முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவதாக கூறி முதலமைச்சர் ரங்கசாமி ஏமாற்றிவிட்டார். மேலும் சாக்கடை நீர் குடித்து 36 பேர் சிகிச்சையில் சேர்க்கப்பட்டு வருகின்றனர். இதில் சிலர் உயிரும் இழந்துள்ளனர். இதுகுறித்து எந்த ஒரு சோகமும் இல்லாமல் உள்ளார் முதலமைச்சர். மேலும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் யோசித்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் திமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டில் இல்லம் தேடி இலவச சாமினார் மற்றும் நாற்காலிகள் ஐஸ் பாக்ஸ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திடக்கழிவுகளை பிரித்தெடுத்தல் மற்றும் குப்பைகளை கொண்டு செல்வது சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்றது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.